இன்று என் இதயம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக துடிக்கிறது. அடே திருமேனி, உனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அதே நிலைதான். தேர்வு முடிவை அறிவிக்கும் நாள் என்பதால் இது சகஜம்தான். எல்லோருமே பயத்தின் உச்சியில் தான் இருப்போம். ஆனால் அந்த பயமோ பரபரப்போ ராமானுஜனிடத்தில் காணப்படவில்லையே. கோவிந்தனும் அப்படித்தானே இருக்கிறான். திருமேனி, இப்பொழுது வருகின்ற பயம் தேர்வுக்கு முன்னால் வருவது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். காரணம், பயமும் பக்தியும் ஒரு தலையாய் செயலில் அவசியமானது. அப்பொழுதுதான் அச்செயல்பாட்டில் அலட்சியம் தோன்றாது. ஆனால் தேர்வின் முடிவின் போது இப்போது பயமானது தேவையற்றது. நீ சொல்வது இப்போது புத்திக்கு புரிகிறது, ஆனால் இதயத்திற்கு புரியவில்லையே. என்ன சக்கரபாணி, இன்னும் எங்கள் மீது கோபமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையடா. உங்களை எல்லாம் எவ்வளவோ சுடு சொற்களால் காயப்படுத்தியிருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட சற்று வெட்கமாக இருக்கிறது. சக்கரபாணி, பழைய சம்பவங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. சகஜமான நிலைக்கு வா. மற்றபடி இவர்களைப் போல் தேர்வு முடிவு பற்றி உனக்கும் பயம் உள்ளதா? ராமானுஜா, இம்முறை நான் தேர்வுக்கு தயாரானது உன் கருணை ஒளியால். அதனால் என்னுள் நம்பிக்கை ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. நான் நிச்சயம் தேர்ச்சி பெற்று விடுவேன். ஆனால் எந்த நிலை என்றெல்லாம் பற்றி நான் அதிகம் யோசிக்கவில்லை. நீ எந்த நிலையில் தேர்ச்சி என்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நம் குருநாதர் கேள்வி கேட்கும் பொழுது தனித்தனியாக அழைத்துதான் கேள்வி கேட்டார். ஆனால் நாம் எந்த அளவிற்கு பதில் உரைத்தோம், அது சரியான திருப்தியான பதிலா என்பதை குருநாதர் முகக்குறிப்பிலிருந்து ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமாம் ஆமாம், குருநாதரின் முகபாவத்திலிருந்து நம்மால் எதையும் யூகிக்க முடியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் திருவாய் மலர்ந்து தேர்வு முடிவை அறிவிக்கப் போகிறார். அப்போது நம் உழைப்பின் மகத்துவம் தெரிய போகிறது. குருநாதர் வந்துவிட்டார். அனைவரும் அமருங்கள், அமருங்கள். மாணவ மணிகளே, என்ன எல்லோரும் நடைபெற்ற தேர்வில் எந்த நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? புரிகிறது, புரிகிறது. நானும் காலதாமதம் செய்யாமல் சீக்கிரமே முடிவுகளை அறிவித்து விடுகிறேன். மாணவ செல்வங்களே, நடத்தப்பட்ட தேர்வில் பல விஷயங்கள் உங்களிடம் ஆராயப்பட்டது. பதில் உரைக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு, உச்சரிப்பு, கேள்விக்கு ஏற்ப சரியாக கொடுக்கப்பட்ட பதில், வேத சூக்தங்களை சொல்லும்போது தகுந்த முறையில் ஸ்வரிதம் என்று சொல்லப்படுகிற ஏற்ற இறக்கங்கள், தடங்களற்ற வாக்கிய பிரயோகங்கள் என பலவற்றை சொல்லலாம். இவைகளை கருத்தில் கொண்டு ஆராய்ந்ததில் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றது நம் ராமானுஜன்.